மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நேர இதுதான் வண்டியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் சீட்டே இல்லை. காலையில் திருவனந்தபுரம் வந்து இறங்கியாச்சு. வணக்கம் நாட்டாம. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு ஒரு முக்கியமான வேலையாக மதுரையிலேருந்து கேரளா கொல்லம் வரையும் கிளம்பிட்டேன். ஒரு அர்ஜென்ட்டான வேலை, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கல்யாணம், அதனால் கிளம்பிட்டேன். இப்போ நம்ம அந்த கேரளா லைனை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணிக்க, கமெண்ட் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நேர பெரியார் நிலையம் போகணும். பெரியார் நிலையத்துலேருந்து ஜங்ஷன் போய் அங்கேருந்து டைரெக்டாக கேரளா கொல்லம். இப்போ வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இங்கேருந்து இப்போ பெரியார் நிலையம் போகணும். அதுக்கு பஸ்ஸை பிடிக்க வேண்டியது. மாட்டுத்தாவணி எப்படி இருக்கு பாருங்க, ஜோராக இருக்குது. மதுரை மல்லி இருக்கு பாருங்க. பழக்கடைகள் 12 ரூபா டிக்கெட்டு. பெரியார் ஜங்ஷன்லாம் 12 ரூபா. பஸ் ஏரியாச்சு, கிளம்பிட்டான். வருது அண்ணன் தான் கண்டக்டரு. போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஜங்ஷன் போகிறோம். இறங்கிட்டான். இந்த டவுன் பஸ்ஸில் தான் வந்தான். வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கான். நீ போய் சாப்பிட்டுட்டு ட்ரெயினுக்கு போகணும். மணி ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு ட்ரெயின். இது மதுரை ஜங்ஷன். இது பாருங்க, பழமை வாய்ந்த தங்கரயில் தேட்டர் இருக்குது. எய்த்தாப்பில் இருக்கிறதே தங்கரயில் தேட்டரு. மொபைல் கடையை பாருங்கள். மணி 10:30 மணி ஆயிடுச்சுன்னு இருக்குது. இதுதான் தங்கரயில் தேட்டர். அப்படியே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும். நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோம். ஜங்ஷன் வந்தாச்சு. நீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதேன். இதுதான் மதுரை ஜங்ஷன். கட்டட வேலை நடக்குது. இப்போ போய் நம்ம கையேந்தி பவனில் சாப்பிட போகிறோம். இதுதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஜங்ஷனுக்குள்ளே கிளம்பியாச்சு. மதுரை சந்திப்பு சாப்பிட்டாச்சு. இரவு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்போ நேராக ட்ரெயினை பிடிச்சி ஏறி படுக்க வேண்டியதேன். படுத்துட்டு காலையில் கொல்லத்தில் சந்திப்போம். மதுரை ஜங்ஷனை காட்டுறேன் பாருங்கள். எல்லோரும் இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா கட்டுறாங்க. தேசிய கொடியை பாருங்கள். பூரா பேர் இந்திக்காரனே ஃபுல்லாக இருக்காங்க. பேசவே பயமாக இருக்குது. சண்டைக்கு வந்துடுவாங்க. மதுரை சந்திப்பு ஃபுல்லாக வேலை நடக்குது. முன்னாடி இதுக்குள்ளே தான் போனோம். எங்கே எப்படி போகிறதுனே தெரியலை. ரொம்ப டவுட்டாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த லைனில் போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுக்க எங்கே போகிறதுனே தெரியலை. அந்தளவுக்கு குழப்பமாக இருக்குது. உள்ளே வந்தோடனே முன்னாடி இருக்குது பயணிகள் சீட்டு வாங்கும் இடம். இதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதேன். பயணியர்கள் சீட்டு வாங்கும் இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்து டிக்கெட் எடுக்க வேண்டியதேன். கூட்டமாவில் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். மதுரை டு கொல்லம், கொல்லத்துலேருந்து கருணாகப்பள்ளி வண்டி கிளம்பிருச்சு. இப்போ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து ட்ரெயினை பார்த்து ஏற வேண்டியதேன். போய்கிட்டே இருக்க வேண்டியதேன். ரொம்ப இப்போ வந்து மதுரை வந்து ஜங்ஷனை வந்து ஃபுல்லாக இடிச்சுப்பிட்டு கட்டுறாங்க. அதனால் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்குள்ள போகணும் எங்கிட்டு வரணும்னே ஒன்றும் புரியலை. இப்போ எத்தனை பிளாட்ஃபார்ம்னு தெரியலை. போனாதே தெரியும். போயிட்டு கூப்பிட்றேன், பேசுகிறேன். பாருங்க, முடியாத வேலையை ஏற்றிட்டு போகிறது. நல்லா இருக்கு. எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ புது பாதை. நீங்கள் எந்த ட்ரெயின் எப்போ வருங்கிறது இந்த சாட் போர்ட்டில் இருக்கும். இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இந்த ஜங்ஷனை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த சாட் போர்டை இங்கே மாற்றிட்டாங்க. இதில் போக வேண்டியது. காட்பாடி வண்டி வருதான். நம்ம
நம்ம வந்து எத்தனாவது பிளாட்ஃபாரத்துக்கு போகணும்னு தெரியலை. பிளாட்ஃபாரத்துக்கு வந்தாச்சு. எத்தனாவது பிளாட்ஃபாரம்? இந்த பிளாட்ஃபாரம் நம்பர் 1 நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்த பிளாட்ஃபாரத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஆலப்புழா வண்டி எப்போவுமே 3-4 தான் வரும். அதுக்கு போயிடுவோம். இப்போ மேலே போகிறதுக்கு வந்தாச்சு. இந்த படியில் ஏறி மேலே போய் பிளாட்ஃபாரத்துக்கு போகணும். பாரு அங்கிட்ட ஒருத்தர் பொண்டாட்டியை திட்டுறாரு. இதில் ஏறி மேலே போகணும். போய்கிட்டே இருப்போம். வாங்க, பிளாட்ஃபாரம் வந்தாச்சு. இப்போ கொல்ல வண்டி எத்தனாவது பிளாட்ஃபாரம் தெரியல. இறங்கணும். எந்த பிளாட்ஃபாரத்தை இறங்கணும்னு தெரியல. சாப்பா பாப்பா இறங்கணும் கீழே. 3-4 என்னன்னு தெரியல. இதுதான் வண்டியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் சீட்டே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக இருக்குது மக்கள். போய் பார்ப்போம். ஒரு வெட்டியில் ஏறிட்டேன். ஆனால் ரிசர்வ்ங்கிறாரு. அதனால் அட்டுப்பட்டியில் இறங்க வேண்டியது. பூராமே ரிசர்வேஷனா லாக் பண்ணியில் வச்சுருக்காங்க. சவுண்டெல்லாம் பலமாக கேட்குது. வண்டியாக கிடக்குது. பூரா ரிசர்வேஷனா. ஆத்துக்காட்ட பேச தம்பி, கொல்ல வண்டியாது? அடே, எனக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறேன். கொல்ல வண்டியான்னு கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உட்கார வர்றதை பார்த்துக்குறோம். இதுதான் ஜாயிண்ட்டு, வண்டியோடைய ஜாயிண்ட்டு. கடைசியாக வந்து ஒரு இடத்த பிடிச்சிட்டேன். ஆமாம், இந்த சீட்டில் தான் உட்காரணும். பாத்ரூம் நாத்தம் இருக்க முடியல. சரியான நாத்தம். அதே அப்பா. காலையில் திருவனந்தபுரம் வந்து இறங்கியாச்சு. மணி கரெக்டாக 6:30 மணி. 6:30 மணிக்கு திருவனந்தபுரம் ஜங்ஷனில் நிற்கிறோம். நீ இங்கேருந்து கொல்லம் போகணும். அங்கே அப்படியே காலையில் கண்டினியூவாக பார்ப்போம். இதுதான் கொல்லம் ஜங்ஷன். கொல்லம் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து ஆலப்புழா வண்டியை பிடிச்சி காயங்குளம் போகணும். பூரா கொல்லம் ஜங்ஷன் நல்லா இருக்கு. இதுதான் கொல்லம் ஜங்ஷன். பூரா கொல்லம் ஜங்ஷன். இது ஆலப்புழா வண்டி. கேரளாவில் கொல்லத்துலேருந்து இப்போ ஆலப்புழா வண்டியில் இறங்கிட்டோம். ஏறி வந்தாச்சு. நம்ம சீட்டு, நம்ம பேக் இருக்குது. காலியாக தான் கிடக்கு ட்ரெயின். இந்த 2 சமோசா வந்து 25 ரூபாய்ன்ட்டாங்க. பெரிய அநியாயம் பண்ணுறாங்க. சரியான ரேட்டாக இருக்குது. இதுதான் கேரளா. இப்போ நம்ம வந்து கொல்லத்துலேருந்து காயங்குளம் கர்நாகப்பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கோம். பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. அருமையான. இது என்ன ஊர்னே தெரியலை. நம்ம ஊர் போட்டிருக்கு, மலையாளத்தில் ஒன்றும் புரியலை. நல்ல ஊராக இருக்குது. மரம் தாங்க அதிகமாக இருக்குது. மரம், செடி, பலா மரம் தான் அதிகம். ட்ரெயின் கிளம்பிருச்சு. அடுத்த ஸ்டாப்பு நம்ம இறங்கணும். பாக்கு மரம், பலாப்பழம் மரம், வாழை மரம் தாங்க இங்கே அதிகமாக இருக்குது. தென்னை மரம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி மெயின் ரோடுக்கு நடந்து போகிறோம். ஜங்ஷன்லேருந்து இறங்கியாச்சு. கர்நாகப்பள்ளியில் இறங்கி இப்போ நடந்து பஸ் ஏறக்காண்டி போகிறோம்.